இந்த மாதிரி மீன் குழம்பு ட்ரை பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ருசி அவ்வளவு சூப்பரா இருக்கும். 2 தக்காளி பழம் நல்லா கரைச்சி எடுத்துட்டு அது கூடவே 2 லெமன் சைஸ் புளிய கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். மீன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து நல்லா கையால ஒரு கரைச்சிருங்க. அதுக்கப்புறமேட்டு 2 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, 1/2 கப் தேங்காவை நல்லா வழுவழுன்னு விழுத அரைச்சு இது கூட சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா சூடான சட்டியில நம்ம கரைச்சதை அப்படியே ஊத்த வேண்டியதுதான். அப்படியே கொதிக்க வைக்க வேண்டியதுதான். நல்ல பச்சை வாசனை போய் திக்கா கன்சிஸ்டன்சி வரும் பாருங்க. அந்த நேரத்துல மாங்காவை வந்து கட் பண்ணி இதுல சேர்த்துருங்க. மாங்காய் அரைப்பாகம் வெந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ்ல நீங்க கிளீன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மீனையும் சேர்த்துக்கலாம். சட்டியில செய்யறதுனால 2 நிமிஷம் எல்லாம் கொதிக்க விட்டுறாதீங்க. மீனை சேர்த்து 1 நிமிஷத்துல இருந்து 1.5 நிமிஷத்துல சட்டியை கீழே இறக்கிடணும். ஏன்னா அதுவே நல்லா சூடா இருக்கும். தாளிப்புக்கு சூடான பேன்ல கடலெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்து கலந்து விட்டுட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, 8ல இருந்து 10 பல் பூண்டு, கிளீன் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதையும் பொடியா நறுக்கி சேர்த்து மொத்தமா நல்லா வதக்கி இது கூட சேர்த்துற வேண்டியதுதான். சூப்பரான மாங்காய் சேர்த்த மீன் குழம்பு மண் சட்டியில தயார்.